உங்கள் எல்லாரையும் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 7 நாளைக்கு 7 வகையான சிறுதானிய உணவு மில்லட் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்ட்டு தம்ப்நெயில் கொடுத்துருக்கோம். ஆமாங்க, இன்றைக்கி நம்ம சிறுதானிய உணவில் டிஃப்ரெண்ட்டாக பிரேக்ஃபாஸ்ட்டு தான் ரெடி பண்ண போகிறோம். எப்போவுமே ஒரே மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பொங்கல் இந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி சிறுதானிய உணவுகளும் நம்ம உடம்புல சேர்த்துக்கிட்டால் நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். பிளட் கொலஸ்ட்ரால் இருக்காது, சுகர் இருக்காது, பிபி இருக்காது. இந்த மாதிரி ரெகுலராக நம்ம சிறுதானிய உணவை சேர்த்துக்கலாங்க. ஸோ அதுக்கு வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி செய்ய போகிற ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட், அதாவது மண்டே என்ன செஞ்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, குதிரவாளி கஞ்சி தாங்க செஞ்சுருக்கோம். ஸோ குதிரவாளியை ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1 கப்பு எடுத்துக்கிட்டு பாசிப்பருப்பு 1/2 கப்பு எடுத்துக்கோங்க. இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2லேருந்து 3 வாட்டி நல்லா கழுவிடுங்க. இதை கழுவிட்ட பிறகு 1 கப்பு குதிரவாளிக்கு 1/2 கப்பு பாசிப்பருப்புக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி விசில் போட்டுட்டு ஒரு 4 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. 4 விசிலுக்கு அப்புறம் ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்ட பிறகு குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். எப்படி நல்லா கூழாக வெந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ கட்டியாக இருக்குது இல்லைங்களா, அதுக்காக ஒரு 2 கிளாஸ்லேருந்து 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போது ஓரளவுக்கு இலகுவாயிடும். ஸோ தண்ணி ஊற்றிட்டு நம்ம கலந்து விடும்போது உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குங்க. ஸோ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கங்க. எப்படி குழஞ்சி வெந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா, அடுத்த ஸ்டெப்பாக இதை ஓரமாக வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 துண்டு தேங்காய் கட் பண்ணி போட்டுட்டு கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா பூ மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்த பிறகு நம்ம கஞ்சி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த கஞ்சியில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நான் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. அவ்வளோதான், குதிரவாளி கஞ்சி பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு கூட ஒரு காம்பினேஷன் இருந்தால் நல்லாயிருக்கும்ல. எப்போவுமே கஞ்சிக்கு காம்பினேஷன் தொகையல் தாங்க. ஸோ அந்த தொகையில் இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3 துண்டு தேங்காவை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு கூட ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு உடச்சக்கல்ல சேர்த்துட்டு ஒரு 5 பூண்டு பல் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு துண்டு புளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி ரொம்ப ஊற்றாமல் லைட்டாக கொஞ்சமாக ஊற்றி ஒரு 4 துண்டு இஞ்சியும் கூட சேர்த்துட்டு இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த பாருங்கள், தொகையில் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம தண்ணி ரொம்ப சேர்க்கலை இல்லைங்களா. ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிட்டால் தொகையில் ரெடி. இதை தாளிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த கஞ்சியோட இந்த தொகையில் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்போவுமே ஒரே மாதிரி நம்ம செஞ்சால் ஆளுங்களுக்கு போர் அடிச்சிடும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி விதவிதமாக செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சிறுதானியம் கூட அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ குதிரவாளி கஞ்சி மண்டே அன்னைக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ இதுக்கு அடுத்தது செகண்ட் டே டியூஸ்டே நம்ம பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சம்பா கோதுமையில் கிச்சடி தாங்க பண்ணியிருக்கோம். ஸோ அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கடாயோ இல்லை பேனோ வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சூடானோடனே ஒரு டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு அது பொரியட்டும். கோல்டன் ஃப்ரை ஆன பிறகு கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நான் 2 வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு சாஃப்டாகவும் அதே மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 4 பச்சை மிளகாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு பச்சை மிளகா, வெங்காயம், அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது எல்லாமே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூட ஒரு தக்காளியும் சேர்த்துட்டு திருப்பி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. எல்லாமே ஒன்று போல் நல்லா வதங்கி வந்த உடனே
கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி நான் வந்து ஈக்குவலான ரேஷியோவில் எடுத்திருக்கேன். அதாவது கேரட் வந்து ஒரு 2 கேரட்டும் ஒரு 4 பீன்ஸும் ஒரு கப்பு ஃபுல்லாக பட்டாணி எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்துட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு 3மே நல்லா வதங்கி வரணும். ஸோ அதை வந்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் உப்பு வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துருங்க. ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு நல்லா அந்த கொதி வரட்டும். நல்லா தலை கொதிக்கணும். அந்த அளவுக்கு கொதி வந்த பிறகு நம்ம வந்துட்டு சம்பா கோதுமை சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இது கொதி வந்துடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம 1 கப்பு சம்பா கோதுமை எடுத்துருக்கோம். இதை வந்துட்டு பொறுமையாக கேஸை ஸ்லோ பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இல்லைனா தீஞ்சிரும். அதனால் ஸ்லோவாக வச்சுட்டு அதுக்கப்புறம் சம்பா கோதுமையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுட்ட பிறகு ஒரு தட்டு போட்டு மறுபடியும் மூடி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இதுக்கு மேலே வந்துட்டு கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. வாசனையாக இருக்கும். ஸோ கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. நல்லா அந்த தண்ணியெல்லாம் சுண்டி சூப்பராக சம்பா கோதுமை கிச்சடி வந்து ரெடியாகி வரும். கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி எல்லாமே நல்லா வந்து சாஃப்டாக வெந்து வந்துட்ருக்கோங்க. அவ்வளோதான், தண்ணியெல்லாம் இழுத்துக்குச்சு. சம்பா கோதுமை வந்து சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. கிச்சடி பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு கூட நம்ம காம்பினேஷனாக என்ன சேர்த்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று தேங்காய் சட்னி இல்லை வேர்க்கடலை சட்னி, 2த்தில் எது ஒன்றாலும் சூப்பராக இருக்குங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா தேங்காய் சட்னி தான் செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு கிச்சடி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி ரெடி பண்ண போகலாம். தேங்காய் சட்னிக்கு வந்துட்டு நான் இன்றைக்கி ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகா, கொத்தமல்லி வந்து ஒரு கைப்பிடி அளவு, ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை, அதாவது உடச்ச கடலை இருக்கு இல்லைங்களா, அது சேர்த்துட்டு தேங்காய் வந்துட்டு ஒரு 1/2 மூடி தேங்காய் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஒரு 1/2 கப்புக்கு ஊற்றிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், சட்னி வந்து ரெடி. கொத்தமல்லி சேர்த்தனால நல்லா க்ரீனிஷாக இருக்கும். ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்சியில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு பேன் வச்சு அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான சம்பா கோதுமையில் கிச்சடி செஞ்சு கூட வந்துட்டு தேங்காய் சட்னி செஞ்சு ரெடி பண்ணியாச்சு. ஸோ டியூஸ்டேக்கான டிஃபன் வந்துட்டு சம்பா கோதுமை கிச்சடியும் தேங்காய் சட்னியும் தான். இன்றைக்கி 3வது நாள் வெட்னஸ்டே வந்துட்டு என்ன டிஃபனுன்னு கேட்டிங்கன்னா ராகி முருங்கைக்கீரை அடை தான். அதாவது கேழ்வரகு மாவில் முருங்கைக்கீரை சேர்த்து அடை பண்ணியிருக்கோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நிறைய பேர் முருங்கைக்கீரை விரும்பி சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி கேழ்வரகில் செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு 2 கப்பு கேழ்வரகு மாவு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு அது கூடவே வந்து ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக, அதை சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது கருவேப்பிலை, கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கூட 2 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி வந்து ஒரு 4 துண்டு இஞ்சி எடுத்து நல்லா சீவி விட்டுக்கோங்க. அப்போ வந்து இஞ்சி வந்து வாயில் தட்டுப்படாது, சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் இஞ்சியை துருவி போட்டிருக்கேன். இப்போ வந்து முருங்கைக்கீரையை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் முருங்கைக்கீரையை சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து இதை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கலந்து நம்ம வந்துட்டு சப்பாத்தி மாவுக்கு ஈக்குவலாக பிசைஞ்சு வந்துடலாம். ரொம்ப வந்து தண்ணி ஊற்றிடாதீங்க, சொதுன்னு ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கையில் ஊற்றி உள்ளங்கையில் ஊற்றி அதை வந்து லைட்டாக சேர்த்து பிசைய ஆரம்பிங்க. இப்போ இதை ரெடி பண்ணிட்ட பிறகு மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இப்போ ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெயை வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ரொம்ப எண்ணெய் சேர்க்க வேண்டாம். எண்ணெய் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம உருண்டை எடுத்தோம் இல்லைங்களா, அந்த உருண்டையை வந்துட்டு இந்த மாதிரி அடை மாதிரி திரட்டிக்கங்க. கேஸை வந்து ஸ்லோவாக வச்சு அதுக்கப்புறம் அடை திரட்டுங்க. சப்போஸ் உங்களுக்கு பயமாக இருந்துச்சு கேஸில் வந்து ஸ்டவ்வில் பண்ணும்போது தவாவில் சுடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பேப்பர்லேயோ இல்லை வாழலையிலையோ ஃபஸ்ட்டு லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் அடையை திரட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அந்த வாழலையை நம்ம தவாவில் வச்சுக்கலாம். நான் வந்துட்டு ரெகுலராக தவாலையே அடை தட்டிடுவேன், அதனால் அதே மாதிரி தட்டிட்டேன்.
ஸோ இப்போ நல்லா தட்டிட்ட பிறகு ஒரு பக்கம் நல்லா வெந்து வரட்டும், கலரெல்லாம் மாறி வரும். ஸ்லோவாக வச்சுருங்க, ஃபாஸ்ட்டாக வைக்க வேண்டாம். ஸ்லோவாக வச்சிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்ல அடி பாட்டம் நல்லா வெந்து வரும். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு திருப்பி அதே மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்து வர டைமில் நீங்கள் வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இருக்கிற எல்லா அடையும் சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு 2 கப்பு ராகி மாவு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 அடை வரும். மீடியம் சைஸ் உருண்டை எடுத்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 சைஸ் அடை வரும். அவ்வளோதான், சிம்பிளான ராகி அடை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு கூட சட்னி நான் இன்றைக்கி கடலைப்பருப்பு சட்னி தான் செஞ்சுருக்கேன். ஸோ அதை வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோதான், சூப்பரான வெட்னஸ்டே டிஃபனாக ராகி முருங்கைக்கீரை அடை ரெடி ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது வியாழக்கிழமை நம்ம என்ன செய்ய போகிறோன்னா பெசரட்டு தோசை தான் செய்ய போகிறோம். அதுக்கு 2 விதமான சட்னி ரெடி பண்ண போகிறோம். ஸோ பெசரட்டு தோசைக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, நைட்டு 1 கப்பு பாசிப்பருப்பு, 1/2 கப்பு பச்சரிசி, கூட வெந்தயம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையுமே நல்லா ஒரு 2 வாட்டி கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஸோ இது நீங்கள் நைட்டு பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நைட்டே ஊற வச்சுருங்க. ஸோ நைட்டு ஊற வச்சுட்டு 8 மணி நேரம் ஒரு தட்டு போட்டு மூடி அப்படியே விட்டுருங்க. மறுநாள் காலையில் இந்த ஊற வச்ச பாசிப்பருப்பை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு 2 கோட்டிங்காக நம்ம கொடுக்கலாம். ஃபஸ்ட் கோட்டிங்கில் நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க. அதை வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அரைக்கணும்னா இந்த மாதிரி பதத்துக்கு அரைக்கணும். நல்ல ஒரு மையாக இருக்கணும். ஸோ இதை வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இன்னொரு ஈடு நம்ம போடுறோம் இல்லைங்களா, அந்த இன்னொரு ஈடுக்கு நம்ம இப்போ இன்னொரு ஈடு நம்ம அந்த பாசிப்பருப்பு அரிசியெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இது கூட ஒரு 4 பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ப ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு ஒரு 4லேருந்து 5 துண்டு இஞ்சி சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு திருப்பி நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதான். இப்போ கலர் பாருங்கள், நல்லா டார்க் க்ரீன் கலரில் இருக்கும். ஏன்னா நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால். ஸோ இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற அந்த மாவு மீதி எடுக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ ஒரு கரண்டி வச்சு ஃபுல்லாக கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை ஃபர்மெண்ட்லாம் பண்ண வேண்டாம், அப்படியே நம்ம டைரெக்டாக தோசை ஊற்றலாம். கட்டியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. கரெக்டாக நம்ம தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பேன் வச்சு தோசை ஊற்றிக்கலாம். ரொம்ப எண்ணெய் சேர்க்க வேண்டாம். எண்ணெய் லைட்டாக சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கோங்க. அப்போ தோசை நல்லா முருளாக வரும். ஸோ இப்போ நம்ம நார்மலாக தோசைக்கு ஊற்றுற மாதிரியே ஊற்றிட்டு எண்ணெய் நான் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சைடு நல்லா வெந்த உடனே மறு சைடு எடுத்து போட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பரான பெசரட்டு தோசை. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, பயங்கர ஹெல்த்தியும் கூட. ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது செஞ்சு பாருங்கள். இதை முடிச்சுட்டு நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம். சட்னி இதுக்கு கூட இது ஏற்கனவே க்ரீனிஷாக இருக்கிறதுனால நம்ம இன்றைக்கி தேங்காய் சட்னி செய்ய போகிறதில்ல. அதுக்கு பதில் வேர்க்கடலை சட்னி செஞ்சுக்கலாம். கூட கார சட்னியும் செஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு தேங்காய் சட்னியோட நம்ம வேர்க்கடலை சட்னி செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு தேங்காய் ஒரு 1/2 புடி தேங்காய் எடுத்துக்கோங்க. அது கூட 4லேருந்து 5 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க காரத்துக்கேற்ப. அதுக்கடுத்தது உடச்ச கடலையும் ஒரு கைப்பிடி அளவு, வேர்க்கடலை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு புடி ஒரே ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல மையாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அவ்வளோதான், அரைச்சிட்டு இதை வேறு பவுலில் சேர்த்துக்கலாம். தாளிப்புக்கு நம்ம எப்பவுமே போல் ஒரு பேன் வச்சு அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கூட ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருங்க. அவ்வளோதான், வேர்க்கடலை உடச்சக்கடலை 2மே சேர்த்து சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கார சட்னி தான் செய்ய போகிறோம். கார சட்னி ரொம்ப சிம்பிள், நிறைய பேருக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க.
எண்ணெய் நல்லா சூடானோடனே ஒரு 4லேருந்து 5 வரமிளகாய் சேர்த்துட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வெங்காயம் வந்துட்டு நான் இன்றைக்கி ஒரு வெங்காயம் ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூட வந்து 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு சேர்த்துக்குங்க. இதை எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுருங்க. இதை ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க. இதுக்கு தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை, சும்மா அப்படியே அரைச்சாலே நல்லா மையாக அரைஞ்சி வந்துடும். இதுக்கு தாளிக்கணுன்னா அவசியம் இல்லை, நான் தாளிக்க மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாளிச்சிக்கோங்க, தாளிப்பு ஆப்ஷனல் தான். இப்படியே சாப்பிட்டாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பெசரட்டு தோசைக்கு கார சட்னியும் கூட சேர்ந்து தேங்காய் சட்னி, உடச்சக்கல்ல வேர்க்கடலை சேர்த்த தேங்காய் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் டேஸ்ட் இருக்கும். நம்ம தோசை சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அந்த பாசிப்பருப்பு ஸ்மெல்லாம் வராது, அட்டகாசமாக இருக்கும். இது வந்து ஒரு ஆந்திரா ரெசிபி, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. அதுக்கு அடுத்தது வெள்ளிக்கிழமை வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பு களி தான் செஞ்சுருக்கேன். கம்பங்களி வந்துட்டு உண்மையிலேயே உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, அதனால் அதை எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு 1.5 கப்பு கம்பு மாவு எடுத்திருக்கேன். கூட உப்பு வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 கப்புக்கு தண்ணி ஊற்றி விட்டுருங்க. தண்ணி ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு நல்லா கலந்துக்கங்க, கட்டி எதுவும் இல்லாமல் கலந்துக்கங்க. அந்த டைமில் வந்துட்டு தண்ணி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி கூட நீங்கள் வந்து கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கலந்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் கூட கட்டித்தன்மையாக இருக்கக்கூடாது. இப்போ வந்து ஒரு பேனோ இல்லை கடாயோ வச்சு அதில் ஒரு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. 2லேருந்து 3 கப்பு தண்ணி ஊற்றினா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ 3 கப்பு தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதி வரும்போது நம்ம கரைச்சி வச்சுருந்த மாவை வந்து அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ கை விடாமல் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நான் ஒரே ஒரு டீஸ்பூன் வந்துட்டு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இப்போ வந்து கைவிடாமல் கிண்டிக்கிட்டே வாங்க, இல்லைன்னா கட்டியாகிடும். அதனால் நல்லா வந்துட்டு கிண்டிக்கிட்டே வாங்க. இது பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு நல்லா வெந்து வரும், கலர் மாதிரி வெந்து வரும். நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கும்போது ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கும்போது கன்சிஸ்டன்சி எப்படி செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கையில் வந்துட்டு ஈரம் பண்ணிட்டு தொடும்போது மாவு உங்கள் கையில் ஒட்டக்கூடாது. ஸோ அப்போ வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு கஞ்சி வந்து வெந்து வந்துடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா கலந்து விட்டுட்டு இன்னொரு வாட்டி நம்ம மெத்தட் செக் பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லா கட்டி ஆகிடுச்சு இல்லைங்களா. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு பவுலில் தண்ணி வந்து நல்லா கொஞ்சம் அலசி தண்ணி கீழே ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மாவு எடுத்து அந்த பவுலில் போட்டு நீங்கள் வந்து ஷேக் பண்ணும்போது மாவு வந்து சுத்தமாக ஒட்டவே ஒட்டாது. ஸோ அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதையே கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுடும், அதனால் பார்த்து கையில் வந்துட்டு இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துச்சுன்னா மாவு வந்து கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதை என்ன பண்ண போகிறோம், ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். 2 நிமிஷம் கழித்து கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் நல்லா ஆறின பிறகு களி பிடிச்சிங்கன்னா சூப்பராக வரும். நான் இன்றைக்கி கொஞ்சம் சூடோடு தான் பண்ண போகிறேன். ஸோ ஒரு பவுலில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்குங்க. நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் தடவிட்டு அந்த பவுலை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்ட பிறகு 2 கரண்டி மாவு எடுத்து அந்த கிண்ணத்தில் சேர்த்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா களிக்காக. ஸோ அதை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்துட்டு ரவுண்டு பண்ணுங்கள். இந்த மாதிரி கை சூடாக இருக்கிறதுனால நான் இந்த கிண்ணத்தில் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ரவுண்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பவுலில் சேர்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு கூட காம்பினேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, மீன் குழம்பு அட்டகாசமாக இருக்கும், கருவாட்டு குழம்பு அட்டகாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் காரக்குழம்பு இல்லைன்னா நல்ல காரசாரமாக ஏதாவது ஒரு சட்னி கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 1.5 கப்பு மாவுக்கு கிட்டத்தட்ட 4 களி உருண்டை வருங்க. ஸோ இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உருண்டை பண்ணி வேறு பவுலில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், கம்பங்களி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு கூட ஒரு சைட் டிஷ் பார்த்துடலாமா. இதுக்கு கூட இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிறது என்னதுன்னு கேட்டிங்கன்னா, கத்திரிக்காய் காரக்குழம்பு தாங்க செஞ்சுருக்கேன். ஸோ கத்திரிக்காய் காரக்குழம்பு அது மேலே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடும்போது டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு முதல் கொண்டு ரொம்ப 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 ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. ஸோ அதுக்காக கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக செஞ்சு பசங்களுக்கும் கொடுங்க. சுகருக்கெல்லாம் ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ணுதுங்க.
ஸோ கம்மங்களி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு ஒரு சட்டுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் இல்லைன்னா சட்டி வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு ஒரு 4 மிளகு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதையெல்லாம் பொரிஞ்சு வந்தோடனே ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்ல ஒரு கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு தக்காளி வந்துட்டு நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 3 எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து கட் பண்ணி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. அதை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வர டைமில் நம்ம வந்துட்டு ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு ஒரு 4 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கத்திரிக்காய் வச்சுருந்தோம் இல்லைங்களா, கட் பண்ணி அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயிலேயே வெங்காயம் தக்காளியோடையே நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்போ கத்திரிக்காய் வந்து சீக்கிரம் வெந்து வந்துடும். ஸோ இது ரெடியான பிறகு இப்போ மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 2.5 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். இப்போ மிளகாத்தூள் வந்துட்டு ஒரு 2.5 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளும், மஞ்சத்தூள் வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூனும், உப்பு வந்து நான் இன்றைக்கி கல் உப்பு சேர்த்துக்கிறேன், ஒரு 3/4 டீஸ்பூனும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை எல்லாமே எண்ணெயிலேயே நல்லா ஃபஸ்ட்டு வதக்கி விட்டுருங்க ஒரு நிமிஷத்துக்கு. இதை வதங்கும் போது எண்ணெய் வந்துட்டு பிரிஞ்சு வரும், அதனால தான் அந்த மாதிரி வதக்கிறது. பச்சை வாசனையும் சீக்கிரம் போயிடும். ஸோ இப்போ வந்து ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா திக்காக கரைச்சி அதையும் சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்துட்டு ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. சின்ன கிளாஸ் தான் நான் ஊற்றுறேன், ஸோ 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. குழம்பு நல்லா கொதித்து வரணும். கொஞ்சம் லைட்டாக திக்காய் வந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்தீங்கன்னா அவ்வளோதான், சூப்பரான கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி. இதுக்கு லாஸ்ட்டாக வந்துட்டு தேவைன்னா ஆப்ஷனலில் வந்துட்டு கொஞ்சமாக நீங்கள் வந்துட்டு வெல்லம் இருக்குது இல்லைங்களா, அந்த வெல்லம் சும்மா ஒரு பொடி சேர்த்துக்கலாம். டேஸ்ட் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அவ்வளோதான், சூப்பரான கம்மங்களியும் கத்திரிக்காய் காரக்குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது சனிக்கிழமை வந்துட்டு சாம வெண்பொங்கல் தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸிங்க, டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1 கப்பு சாமை எடுத்துக்கோங்க. கூட அரை கப்பு பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு இதை ஒரு 3லேருந்து 4 வாட்டி நல்லா கழுவிடுங்க. ஃபஸ்ட்டு நல்லா கழுவி அந்த தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷான தண்ணியை ஊற்றிக்கலாம். தண்ணி வந்துட்டு கிட்டத்தட்ட நம்ம வந்து 1 கிளாஸ் சாமைக்கும் அரை கிளாஸ் பாசிப்பருப்புக்கும் நான் இன்றைக்கி 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். இஞ்சி வந்துட்டு லைட்டாக ஒரு 2 துண்டு இஞ்சி எடுத்து நல்லா துருவி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ வந்துட்டு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரை வந்துட்டு ஒரு 5 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க, இல்லை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. 5 விசிலுக்கு அப்புறம் ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த மாதிரி சாமை வந்து நல்லா வெந்து வந்துடும். இதை ஊற வைக்கணும்னு அவசியமே இல்லைங்க, அப்படியே நீங்கள் டைரெக்டாகவே செய்யலாம். நான் வந்துட்டு டைரெக்டாக தான் செஞ்சுருக்கேன். ஸோ அப்படியே செஞ்சிங்கனாலே சாமை வந்து நல்லா வெந்து வந்துடும். ஒரு பேன் வச்சு அதில் நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அப்படி இல்லைன்னா எண்ணெய் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, கருவேப்பிலை கைப்பிடி அளவு, முந்திரி இருந்தால் முந்திரி வந்து ஒரு 4லேருந்து 5 பல் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பொங்கலில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான சாமை வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம நார்மலாக வெண்பொங்கல் செய்கிறோம் இல்லைங்களா, அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ அடுத்தடுத்து வந்து இதுக்கு சட்னி வந்துட்டு நான் இன்றைக்கி வேர்க்கடலை சட்னி ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கு ஒரு பேன் வச்சு 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் வந்து 1 கப்பு ஃபுல்லாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 6லேருந்து 5 வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இதுக்கு நம்ம வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கு அடுத்தது ஒரு தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இதை ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிட்ட பிறகு நம்ம வந்துட்டு லாஸ்ட்டாக ஒரு துண்டு புளி அதை சேர்த்துட்டு இப்போ கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்துட்டு 2 கைப்பிடி அளவு வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா லைட்டாக ஆஃப் பண்ணியாச்சு இல்லைங்களா, ஸோ அதுலேயே அந்த சூட்லேயே 1 நிமிஷம் வதக்கிட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்ட பிறகு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க. அவ்வளோதான், சூப்பரான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு.
இந்த வெண்பொங்கலுக்கு செம்ம டேஸ்டான காம்பினேஷனாக இருக்குங்க. இதை நீங்கள் தண்ணியாகவும் செய்யலாம், இல்லை கட்டியாகவும் செய்யலாம், அது உங்கள் விருப்பம். ஸோ நான் வந்துட்டு கொஞ்சம் கட்டியாக தான் செய்கிறேன். நான் இந்த மிக்சியில் இருக்கிற தண்ணியை மட்டும் கொஞ்சமாக ஊற்றி அலசி வச்சுக்கிறேன், அவ்வளோதான். இதுக்கு தாளிப்புக்கு வந்துட்டு ஒரு பேன் வச்சு அதில் குட்டியாக 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளிச்சிக்கோங்க. அவ்வளோதான். சூப்பரான சாம வெண்பொங்கலும் கூட சேர்ந்து வேர்க்கடலை சட்னியும் செம்மையாக காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான். சூப்பரான சாம வெண்பொங்கலும் கூட சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்துச்சுங்க. நம்ம நார்மலாக சமைக்கிற வெண்பொங்கல் மாதிரி தான் டேஸ்ட்டும் இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா சண்டே தான். ஸோ சண்டே வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சு கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால நான் காலையில் வரகு உப்புமா தான் செஞ்சேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பவுலில் 1 கப்பு வரகு எடுத்துக்கோங்க. கூடவே வந்துட்டு அதை ஃபஸ்ட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஒரு 2 வாட்டி 3 வாட்டி நல்லா அலசிடுங்க. ஏன்னா வரகுல ரொம்ப நிறைய தூசி இருக்கும். ஸோ அதுக்காக அதை நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதில் வந்துட்டு 1 கப்பு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் அதை ஊற வச்சுருங்க. இப்போது ஒரு கடாய் வச்சு அதில் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு அது கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலர் மாறின பிறகு இன்றைக்கி 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூட வந்துட்டு ஒரு 2-3 பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ இதை எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கிட்ட பிறகு வெங்காயம் வந்து கலர் மாறணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் கேஸ் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கி வந்த பிறகு நான் இன்றைக்கி உப்பு வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன், வெங்காயம் வதக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கும்போது ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்ட பிறகு எந்த கப்பில் வந்துட்டு நீங்கள் வரகு வந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் வந்துட்டு 2.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்போ நல்லா தண்ணி வந்து கொதிக்க வரட்டும். கொதி வந்த உடனே நான் இன்றைக்கி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்தோம் இல்லைங்களா. ஸோ அது இப்போ வந்துட்டு வரகு போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்த உடனே தண்ணியை இருத்துட்டு நம்ம வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா வரகு, அதுலேருந்து தண்ணியை இருத்துட்டு வரகை மட்டும் சேர்த்துக்கலாம். ஸோ வரகரிசியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி கொதி வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா தண்ணி எல்லாம் ட்ரை ஆன பிறகு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ 10 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா நடுவில் கொஞ்சம் கலரி மட்டும் விட்டுருங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கலரி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் ட்ரை அப் ஆகிட்ருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு உப்புமாவும் நல்லா உதிரியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், சூப்பரான வரகு உப்புமா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கான சைட் டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பும் கூட சேர்ந்துட்டு வேர்க்கடலையும் சேர்த்து ஒரு சூப்பரான சட்னி ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பேன் வச்சு 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட வந்துட்டு கடலைப்பருப்பு வந்து 1 கைப்பிடி அளவும் வேர்க்கடலை 1 கைப்பிடி அளவும் சேர்த்துக்கோங்க. இதை எல்லாமே ரெண்டுத்தையும் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இது வதங்கி வரும்போது நம்ம ஒரு 6 மிளகா சேர்த்துக்கலாம், காஞ்ச மிளகா சேர்த்துட்டு அதையும் கூட சேர்ந்து வதக்கி விட்டுருங்க. எல்லாமே ஒன்றுத்துலேயே வதங்கி வரட்டும். இப்போ வந்து ஒரு 6 பல் பூண்டு சேர்த்துட்டு திருப்பி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் வந்துட்டு ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வதக்கிட்ட பிறகு இப்போ வெங்காயம், காஞ்ச மிளகா, பூண்டு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும். வரும்போது லாஸ்ட்டாக கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றிட்டு அரைச்சி வந்துடுங்க. அவ்வளோதான், சூப்பரான கடலைப்பருப்பு வேர்க்கடலை சட்னி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. நம்ம நார்மலாக உப்புமாவுக்கு சர்க்கரை வச்சு சாப்பிட்ற மாதிரி இதுக்கு வச்சு சாப்பிட முடியாதுங்க. ஸோ அதுக்காக ஏதாவது ஒரு சட்னி காம்பினேஷன் இருந்தால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், வரகு உப்புமாவும் கூட சேர்ந்து சட்னி வேர்க்கடலையும் கடலைப்பருப்பும் சேர்த்து ஒரு சூப்பரான சட்னி ரெடி பண்ணியாச்சு. இப்போ அந்த சட்னி தாளிக்கிறதுக்கு ஆஸ் யூஷுவல் ஒரே ஒரு டீஸ்பூன் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கோங்க. சூப்பரான வரகு உப்புமா சண்டே அன்றைக்கி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ ஐட்டம்ஸும் வாரத்துக்கு ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள்.
எப்போவுமே ஒரே மாதிரி இட்லி, தோசை, பொங்கல், பூரி அப்படின்னு போடாமல் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது உண்மையிலேயே சொல்கிறேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். டயாபெட்டிஸ் பேஷண்ட்லேருந்து, பிபிலேருந்து, கொலஸ்ட்ரால்லேருந்து எல்லாமே கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டு தான் இதெல்லாம். நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர். அதுக்கடுத்ததாக சியக்காய் தூள், செம்பருத்தி தூள், அடுத்தது மருதாணி தூள், ஆம்லா பவுட்ரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருந்தோம், தலைமுடிக்கும் முகத்துக்கும். இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு, நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு. அடுத்ததாக நம்ம செஞ்சது சோப்பு ரெடி பண்ணோம். சோப்பில் குப்பமேனி சோப்பு, துளசி சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலேயே ஒரு 5-6 வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம். எல்லாமே நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது, நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான், குவாலிட்டி ஹேர் ஆயில். இதில் 12 விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம். துளசி, கற்பூரவல்லி, அடுத்தது மருதாணி, செம்பருத்தி இலைன்ட்டு 12 பொருட்கள் சேர்த்துருக்கோம். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை வச்சு தான் நம்ம இந்த ஹேர் ஆயிலை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லாமல், உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் இந்த அளவுக்கு எங்களால் வந்திருக்க முடியாது. ஸோ இந்த ஹேர் ஆயிலுக்கும் உங்களோட சப்போர்ட்டையும் அன்பையும் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது, அது ஃபுல்லாக கார்டனிங் சம்மந்தப்பட்ட சேனல். அந்த சேனலோட பேர் குவாலிட்டி நர்சரி கார்டன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், அதையும் வாட்ச் பண்ணுங்கள். ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்து நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க.